மற்றவர்கள் ஓய்வெடுக்கும்போது யார் ஒருவர் தனது இலக்கை நோக்கி உழைப்பாரோ அவரது வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. பிஜிடிஆர்பி தேர்வின் மூலமாக அரசு முதுகலை ஆசிரியராக வேண்டும் என்ற கனவை சுமந்து அதற்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 4 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் டெய்லி ஸ்டடி பிளான் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். செகண்டு, பிஜிடிஆர்பி எக்ஸாமை தள்ளி வச்சுட்டாங்க, அது நமக்கு நல்ல விஷயம்தான். தேர்ட் ஒன் வேக்கன்சி அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளதா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நாலாவது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நம்ம ரெஃபர் பண்ணும்போது அதிலேருந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோட நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு கொஸ்டின் ஆன்சர் டைப்பில் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அது உங்கள் ஸ்டடீஸ்க்கு உங்களோட பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நாம் வெற்றி பெற்று அரசு முதுகலை ஆசிரியர் ஆகணும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு சரியான டெய்லி ஸ்டடி பிளான் இருக்கணும். அந்த டெய்லி ஸ்டடி பிளானில் நாம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிச்சிருக்கணும். படிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த 10 மணி நேரத்தில் என்ன படித்தோமோ அதை ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு 1 ஹவரில் நல்லா ரிவிஷன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளால் கண்டிப்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் போஸ்டிங் வாங்கிடலாம். நம்மளோட டெய்லி ஸ்டடி பிளான் காலையில் 4:30க்கே ஸ்டார்ட் ஆகிரும். 4:30லேருந்து 7 o'clock வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டடியில் 2.5 hours நம்மளால் கண்டிப்பாக கண்டினியூஸாக படிக்க முடியும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது காலையில் நேரத்தில் ஒரு மன அமைதி இருக்கும். ஸோ நமக்கு கான்சன்ட்ரேஷன் எல்லாம் கிளியராக இருக்கும். ஸோ நம்மளால் அதிகமாக டைமை ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா 7 to 9:30 வரைக்கும் நம்மளோட டெய்லி ஒர்க் ஏதோ ஒன்று ரொட்டீன் ஒர்க் இருந்தால் அதை நம்ம முடிச்சுட்டு 9:30லேருந்து 10:30 வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் நேரம் பிரேக் எடுக்கிறதுக்கு அந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாம். அது முடித்ததுக்கப்புறம் 10:30லேருந்து 12:30 வரைக்கும் செகண்ட் ஸ்டடியை 2 hours படித்து முடிக்க முடியும். 12:30லேருந்து 1:30 வரைக்கும் லஞ்ச் பிரேக் எடுத்துகிட்டு அதில் நம்ம லஞ்ச் சாப்பிட்றதும் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதும் இதில் பார்த்துக்கலாம். அந்த 1:30 முடிஞ்சதுக்கப்புறமா அந்த 1:30லேருந்து 2க்குள்ளார நீங்கள் தேர்டு ஸ்டடிக்கு ரெடி ஆயிடணும். ஸோ 2 to 4 வரைக்கும் தேர்டு ஸ்டடி 2 hours நீங்கள் கண்டினியூஸாக படிக்கலாம். அது முடிஞ்சதுக்கப்புறமா 4 to 5 உங்களுக்கு கண்டிப்பாக பிரேக் தேவைப்படும். ஸோ 4 to 5 ஒரு பிரேக் எடுத்துருங்க. அதுக்கப்புறமா 5 to 5:30 நீங்கள் படிக்கிறதுக்கு ரெடி ஆயிடணும். ஸோ 5:30 to 7 வரைக்கும் ஃபோர்த் ஸ்டடியை ஒரு 1.5 hours நீங்கள் படிக்கிற மாதிரி வச்சுக்கணும். 7 to 8:30 டின்னர் டைம். இந்த டின்னர் டைமில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு 8:30லேருந்து 10:30 வரைக்கும் உங்களோட 5th ஸ்டடியை கண்டினியூ பண்ணுங்கள். அது 2 hours வரும். ஸோ இப்படி கண்டினியூ பண்ணும்போது கிட்டத்தட்ட 4:30லேருந்து 10:30 வரைக்கும் நீங்கள் சாலிடாக 10 hours படிக்க முடியும். இந்த 10 hoursல் ஒரு யூனிட்டில் இருக்கிற மேக்ஸிமம் டாபிக் எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் படித்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் 10:30லேருந்து 11:30 வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி என்ன படித்தீங்களோ அது எல்லாத்த ஃபுல்லாக ஒரு டைம் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். அந்த 1 hour ரிவிஷனுக்காக மட்டுமே இருக்கணும். இதே மாதிரி டெய்லி 10 hours படிக்கிறது எல்லாத்தையும் அது முடித்ததுக்கப்புறம் 1 hour நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது நீங்கள் படித்தது எல்லாமே மறந்தே போகாது, உங்கள் மைண்ட்லேயே இருக்கும். ஸோ அது நம்ம எக்ஸாம் டைமில் ஈஸியாக ஆன்சரை ரீகால் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெய்லி பிளான் என்னோட சஜஷன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு டெய்லி பிளான் போட்டு அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். ஸோ இப்போது நான் சொன்ன மாதிரி 10 மணி நேரம் தான் படிக்க முடியுமா அப்படின்னா இல்லை, அதுக்கு மேலேயும் நீங்கள் படிக்க தயாராக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் போடுங்க. அந்த பிளானில் கண்டிப்பாக உங்களுக்கு படிக்கிற ஹவர் தவிர மீதி 1 hour 2 hours நீங்கள் ரிவிஷனுக்காக டைமை பிளான் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே முக்கியமான ஒன்று. எல்லா தேர்வர்களுக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த செகண்ட் பாயிண்ட்.
ஏன் அப்படின்னு பார்க்கும்போது பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து தள்ளி வச்சுருக்காங்க தேதி குறிக்காமல். அது எதனால் அப்படின்னு பார்க்கும்போது குரூப் 2 எக்ஸாம் வந்து செப்டம்பர் 28 பிளான் பண்ணியிருக்கிறதால பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து தள்ளி போட்டிருக்காங்க. இந்த தள்ளி போட்டது வந்து ஒரு 15 நாள்லேருந்து ஒரு மாதம் வரைக்கும் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி 2 days பிஃபோர் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக 80 நாள் தான் நம்மளோட எக்ஸாமுக்கு டைம் இருந்துச்சு. ஸோ இன்னும் ஒரு மாதம் போகும்போது சாலிடாக 100+ டேஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதில் இன்னும் அதிகமாக படித்து நம்மளால் இன்னும் அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணி அரசு முதுகலை ஆசிரியராகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை வந்து எந்த வகையிலும் நாம் மிஸ் பண்ணிடவே கூடாது. தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது ஒரு குழப்பமாக இருக்கும். ஸோ நமக்கு இந்த பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷனில் 1996 போஸ்டிங் வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா அது செகண்டரி. நம்மளோட எய்ம் என்னென்னா, நமக்கு ஒதுக்கப்பட்ட இந்த வேக்கன்சியில் நாம் பாஸ் பண்ணி அரசு முதுகலை ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிறது தான் முதல் நோக்கமாக இருக்கணும். வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதும் ஆகாமல் இருக்கிறதும் செகண்டரி. இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு நல்லது, இன்க்ரீஸ் ஆகலைனாலும் நாம் அதை வந்து ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கக்கூடாது. இந்த 1996 நாம் ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட நம்மளோட ப்ரிப்பரேஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து போஸ்டிங் வாங்க முடியும். 4th ஒன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நாம் ரெஃபர் பண்ணும்போது அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாகவே உங்களோட பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நீங்கள் தயாராகிட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது, இதுக்கு முன்னாடி நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு யூனிட்லேயும் எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதோட டிஃபிகல்ட் லெவல் என்ன, ஸோ எந்த வகையாக கொஸ்டின் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு பார்க்கும்போது வரப்போகிற பிஜிடிஆர்பி எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போது ஈஸியாக உங்களால் வந்து அந்த கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி படிக்க முடியும். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் 2 டேஸாக நம்ம மைண்டில் எக்கச்சக்கமான கொஸ்டினை வந்து நாமளே கேட்டு இருந்திருப்போம். அது நம்மளை வந்து பல குழப்பத்திற்கு ஆளாக்கியிருக்கோம். ஸோ அந்த குழப்பம் எல்லாம் போகிற மாதிரி தான் இன்றைக்கி ஒரு இன்பமான செய்தி வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. டிஆர்பி போர்டிலேருந்து எக்ஸாம் தள்ளி வச்சுருக்கேன் அப்படின்னு. ஸோ அப்போது இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் வந்து கிடைக்கும். ஸோ அந்த டைம் எல்லாத்துலேயும் நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சரியான முறையில் வந்து ப்ரிப்பேர் ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருடம் நடைபெற இருக்கின்ற பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணி அரசு முதுகலை ஆசிரியர் ஆகலாம். சோதிப்பது காலமாக இருந்தால் சாதிப்பது நீங்களாக இருங்கள். அனைத்து தேர்வர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.